Hello friends, welcome back to our channel Smart Stitch. இது நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கான ஒரு வீடியோ. லாஸ்ட் வீக் ஃபுல்லுமே நம்ம பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். விதவிதமாக நிறைய பேண்ட் பார்த்தோம். ஸ்ட்ரைட் கட்டில் கேதரிங் பேண்ட்டு, கிராஸ் கட்டில் கேதரிங் பேண்ட்டு, சிகரெட் பேண்ட்டு, பிளாசோ பேண்ட், இன்னும் பட்டியாலா பேண்ட்டு மட்டும் நான் கிளாஸில் எடுக்கிறேன். இந்த கிளாஸஸில் சொல்லிக் கொடுத்த எல்லா பேண்ட்டுமே நான் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ சூப்பராக ஃபீட்பேக் கூட கொடுத்துருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். பேண்ட்டு செக்ஷனில் நம்ம கை வச்சோன்னா இன்னும் நிறைய பேண்ட்டு லைட்டாக சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வேரியேஷனில் நிறைய டிசைன் நம்ம பண்ணலாம். ஒவ்வொரு பேண்ட்டையுமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்கமிங் டேஸில் கிளாஸ் வீடியோவாக இல்லாமல் தனியாக உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். இதே யூடியூப் வீடியோவாக கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம டாப் செக்ஷன்லேயும் கொஞ்சம் டாப்ஸ் பார்த்துருந்தோம். இன்னும் நிறைய டாப்ஸ் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். இப்போது உங்களுக்கு டாப் செக்ஷனில் எந்த ஒரு டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டாப்ஸ் நீங்களே ஸ்டிச் பண்ணிட்டீங்க. பேண்ட் செக்ஷன்லேயும் இந்த டவுட்டும் இருக்காது. நல்ல ஒரு தெளிவான நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இனி விதவிதமான ட்ரெஸ்ஸஸ் நான் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளாஸஸை முடிக்கலாம். சீக்கிரமாக நைட் ட்ரெஸ்ஸு, அப்புறமா பட்டுப்பாவாடை சட்டை, ப்ளவுஸ், இதோட இந்த கோர்ஸை முடிச்சிடலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளாஸை கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். இதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்த டவுட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் கிளாரிஃபை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க கிளாத் மெஷர்மெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நான் கிளாத் மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே அதோட லிங்க்கு கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ண கிளாத்தை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் கட்டில் ஒரு பேண்ட் பண்ணோம் இல்லையா, கேதரிங் பேண்ட்டு. அது நார்மலாக நம்ம சுடிதார் செட் வாங்குவோம் இல்லையா, அதில் கிடைக்கிற அந்த பேண்ட்டோட மெட்டீரியல் தான். அதில் கரெக்டாக 2 மீட்டர் கிளாத் இருந்துச்சு. வித்து கம்மியாக தான் இருந்தது. 34 இன்ச் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அகலம் 34 இன்ச் அகலத்தில் இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம கிராஸ் கட்டுக்கு வாங்கினது, கிராஸ் கட்டில் கேதரிங் பேண்ட்டுக்கு வாங்கினது நான் 2.5 மீட்ரு வாங்கியிருந்தேன். ஆனால் 2 மீட்டரே போதுமானதாக இருந்திருக்கும். அந்த மெட்டீரியல் என்னென்னா பாப்லைன் கிளாத் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக நம்ம சிகரெட் பேண்ட், அதுவுமே பாப்லைன் கிளாத் தான். 2 மீட்டர் கிளாத் அதுக்கும் போதும். அதுக்கப்புறமா ஹக்கோபா டிசைன் பிரிண்ட் பண்ண காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி பலாசோ பேண்ட் பண்ணோம். அதுவுமே 2 மீட்டர் தாராளம் போதும். நான் ஒரு 2.5 மீட்டர் கிளாத் வாங்கியிருந்தேன். அந்த ஹக்கோபா டிசைன் போட்ட காட்டன் கிளாத்து. எனக்கு எக்ஸஸாக ஒரு 1/2 மீட்டர் அந்த அளவுக்கு எக்ஸஸாக கிளாத் கண்டிப்பாக வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பட்டியாலா பேண்ட்டு பண்ண போகிறோம். அதுக்கு கிட்டத்தட்ட 2.5லேருந்து 3 மீட்ரு வரைக்கும் கிளாத் வச்சு நான் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். கம்மியாக கூட பண்ணலாம், அந்தளவு ப்ளீட்ஸ் இருக்காது. நம்மளுக்கு பட்டியாலா பேண்டில் எந்த அளவு ப்ளீட்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு கிளாத் நம்ம எக்ஸஸாக எடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு 3 மீட்டர்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். 4 மீட்டர் எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லா ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். செகண்டு இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, காலில் ஆங்கிள் பக்கம், கால் முடிகிற இடம் இருக்குல்ல, கால் ரவுண்டு, அந்த இடத்துல கேன்வாஸ் பட்டியாலா பேண்ட்டுக்கு, சிகரெட் பேண்ட்டுக்கு, எல்லா பேண்ட்டுக்கும் வைக்கலாமா அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. தாராளமாக வைக்கலாம். பிளாசோ பேண்ட்டுக்கு வைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக வைக்கலாம். அது ஸ்டிஃப்னஸ்க்காக தான். நம்ம கேன்வாஸ் வச்சோன்னா ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு வியர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். செகண்டு, நம்மளோட கிளாத்தோட குவாலிட்டி கொஞ்சம் ரிச்சாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஈஸியாக நாசம் ஆகாது. மோஸ்ட்டாக நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணோன்னா அந்த இடம் ஈஸியாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சோன்னா டேமேஜ் ஆகாது. ஃபைனலாக நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபிட்னஸ், நீங்கள் ஸ்டிச் பண்ணுற பேண்ட் எந்த மாதிரி இருக்குங்கிறத ஃபீட்பேக்காக கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். கேட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப நீங்கள் ஃபீல் பண்ணுறது அப்படியே கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது, ஈஸியாக கற்றுக்கிட்டோம்,
ஃபினிஷிங் நல்லாயிருக்கு அந்த மாதிரி சூப்பராக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற எல்லா வீடியோக்கும் ஃபஸ்ட்டு கமெண்ட் கொடுத்து ஃபஸ்ட் லைக்கு ஃபஸ்ட்டு வியூவர் யாருன்னா காயத்ரி சுகந்த். இப்போ ரீசெண்ட் டேஸில் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் முன்னாலே அவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போது ரீசெண்ட் டேஸில் எல்லா வீடியோஸும் ஃபஸ்ட்டு அவங்க தான் வியூ பண்ணுறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இன்னும் இந்த பேண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். அடுத்ததாக லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லோரும் கண்டிப்பாக என்னென்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதை இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னென்னா நம்மளுக்கு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஒரு லைவ் வீடியோ போடலான் இருக்கிறேன். அந்த வீடியோவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லோரும் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எதுனாலும் கேட்கலாம். நான் லைவாகவே உங்களுக்கு ரிப்ளை பண்ணலான் இருக்கேன். அது சீக்கிரமாக இந்த வீக்லேயே இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னைக்கு லைவ் கிளாஸுங்கிறத முன்னாலே ஒரு 2 நாளைக்கு முன்னாலே நம்ம குரூப்பில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஸோ எல்லோரும் அதுக்காக வெயிட் பண்ணி அந்த கிளாஸில் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.